Right now in the location Karamadai railway station ku back side. காரமடை ஒரு அளவுக்கு நல்ல டவுன் மாதிரி டெவலப் ஆகிடுச்சு. இருந்தாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இன்னுமே ஒரு பழைய கால லுக் அப்படியே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இபி ஆஃபீஸ், இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரோடு, இங்கே ரைட் சைடில் ட்ரெயின் ட்ராக் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா கோவில், ராஜகோபுரம் கோவில், இது எல்லாமே கோவில் மணி ஓசை கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரவுண்டு மேட்டுப்பாளையம் ஏரியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இடம் பரிச்சயமாக இருக்கலாம். இதில் என்ன கண்டென்ட், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இது ஜஸ்ட் இந்த இடத்துடைய ஒரு இப்போ 2026 எப்படி இந்த இடத்துடைய லுக் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகார்த்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன பதிவு தான், வேறு ஒன்றும் இல்லை. சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் கொஞ்ச நாளில் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வேணால் வரலாம். பாருங்கள், இந்த ஓப்பன் லேண்டெல்லாம் இன்னும் எப்படி வேணால் மாறலாம். இப்போதைக்கு இது எல்லாமே கவர்மெண்ட் ப்ரெமிசஸ், இபி டிபார்ட்மெண்ட் அது இது கீழே வருது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. அதனால் பழைய கால ஞாபகங்களை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பழைய கால விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அந்த லொக்கேஷனில் வர சேஞ்சஸ் எல்லாமே கிராஜுவலாக எப்படியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்க்குறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இங்கே இருக்கிற காரமடை டவுன் பஜார் ஏரியா, மார்க்கெட் ஏரியா போனோம் அப்படின்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும், அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். கச்சாமுச்சான்னு எல்லாம் சத்தம் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு லொக்கேஷனில் எவ்வளோ ஒரு அமைதி இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு 2 நிமிஷம் தூரம்தான், எல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு அமைதியான லொக்கேஷன் இருக்குது. இது காரமடை ரயில்வே ஸ்டேஷன் போகிறக்கான வழி. மார்னிங் ஈவினிங் டயத்துலலாம் இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கும். காலேஜ் கோயர்ஸ் அண்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வழியில் ட்ராவல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரிங்களா? ஸ்டாப் ரெக்கார்டிங். இந்த மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ட்ரெயின் எத்தனை பேருக்கு ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இது சென்டிமெண்ட்டான ஒரு விஷயமா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். முன்னாடி போயாச்சு. இதுதான் காரமடையில் கட்டப்பட்டிருக்கும் புதிய பாலம். மினிஸ்டர்லாம் வச்சு ஓப்பன் பண்ணல, குடிமகன்கள் நாங்களே ஓப்பன் பண்ணிட்டோம். வாழ்க ஒற்றுமை, வளர்க தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி இதில் ட்ராவல் பண்ணிட்டோமா? ஒன்றா பண்ணிட்டோம்ல, அது பலமுறை ஓடிடுச்சுங்கய்யா வண்டி. ஒரு மாதம் தானே, அதுதானே. அப்போ இருந்தே யூஸில் தான் இருக்கு. மக்களே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுதான் ரியல் மக்களாட்சி. என்னங்கிறீங்க? சரி, ரொம்ப ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். பொறுக்கி பசங்க ஏதாவது பண்ணிடுவானுங்க நம்மளை, இல்லையா? थोड़ा लेट हो गई, नाल लेट ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் में था. और कैसे चल रहा है? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பர். ஸ்டிக்கர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நியூ இயருக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்டிக்கர்? ये जो श्रीदेव मसाला टी,
அச்சா, ஓ ஸ்டிக்கர் புதுசாக போட்டிருக்காரு. ஓகே ரைட். வேறு என்ன ஸ்பெஷல்? और न्यू ईयर का स्पेशल और न्यू ईयर का स्पेशल இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் சமோசா. विथ चिल्ली, रेड चिल्ली. शाहरुख खान की फैन हो? ओके. நம்ம தினத்தந்தியில் என்ன ஸ்பெஷல்? எத்தனை தான் சுற்றினாலும் இந்த டீ கடையில் உட்காந்து தினத்தந்தி பார்க்குற ஃபீலே தனி தான் இல்லையா? இந்த வருடத்தின் முதல் ராஜஸ்தானி மசாலா டீ. சூப்பர். இது வந்து என்ன ஸ்வீட் பாப்பட் மாதிரியா? ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து சூடான சமோசாலே இறங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே ஓகே. once more சூடான समोसा. ये थोड़ा वाइट अच्छा लगता है. वाओ. போண்டா 4, மெதுவடை 2 போதும்ல? ஓகே. ரைஸோட சாப்பிட்டா அதே ஃபுல்லாகிடும் இல்லையா? நீலம்பதி கிராமம். இந்த லெஃப்ட் தான் பார்த்து டவுன் இறங்கு. அருமை அருமை. என் கூட வீட்டில் ஒரு கடை இருக்கு, அது பூட்டி தான் கிடைக்கும். எல்லாம் கடை தண்ணி வச்சு யார் வர போறாங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு? ஏதோ பீடி சிகரெட்டு அப்பப்போ ஏதோ 4 பேர் வருவாங்க, காலையில் நேரம் சாயந்தரம் நேரம். வழக்கம் போல் நாய்களுக்கு ஏதோ வாங்கலான்னா மறந்துட்டேன் பாரு. இந்த கடையில் பிஸ்கட் என்ன ஒன்றுமே இல்லை, அந்த ஹை குவாலிட்டி பிஸ்கட் தான் இருக்குது. இந்த ஆர்டினரி மேரி பிஸ்கட் மாதிரி இல்லை. ஆமாம், பட்டாணியே சொன்ன மாதிரி எக்ஸ்பைர்டா என்னன்னு தெரியல. தண்ணி இருக்கா? தண்ணியெல்லாம் இல்லையோ? ஒன்றும் காணும். மாதிரி தண்ணியில் ஒன்று சேர்த்து பற்றியா அப்படின்னு அங்கேருந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது. ஆஹா அடாப்பாவுமே, எல்லாம் வெறும் காடாக இருந்தது, இப்போ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏரியாலையும். விளங்குமுடா. ஓகே. இது பண்ணி விட்டாங்க. இதோட இயற்கையாக நல்லா அமைதியாக இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் எல்லாம் சேஞ்சஸ் வந்தாச்சு. இங்கே தான் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ண போகிறோம். வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லான்னு ஆசையாக நினச்சிட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம ஆசையில் பி சாண்ட் எம் சாண்டெல்லாம் எடுத்து யாரோ போட்டு விட்டாங்க. எல்லாம் மண்ணள்ளி போடுவாங்க, இப்போ லேட்டஸ்ட் காலத்தில் எம் சாண்ட் அள்ளி போட்டுடுறாங்க. சரி, இங்கே என்ன சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா? ஓ இங்கே பாருங்கள், பெரிய லெவலில் வேலை நடந்துட்டுருக்கு. இது ஒரு ரெசார்ட் மாதிரியோ கிளப் மாதிரியோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியோ ஏதோ சம்திங் கட்டப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு என்ன? இதுக்குள்ளே எட்டி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது, ஆனால் உள்ளெல்லாம் போக முடியாது. ஒரு சின்ன மினி அமேசான் கார்டு மாதிரி தெரியுது பார்த்தா. இன்னும் இந்த குட்டிச்சவரை இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு தெரியல இல்லையா? அதனால் இதையும் பதிவு செஞ்சு வைப்போம்.
சரி, கொஞ்சம் நேரம் உட்காந்து கடலையாவது சாப்பிட்லாம். இன்னைக்கு எம்எல்ஏ காசு இல்லையோ வாங்கி கிடைச்சிடும். ஆமாம், அந்த மாதிரி. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. சின்ன மலை. ஸ்டாப் ரெக்கார்டிங். இந்த இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. 2 ஃபுல் மீல்ஸே இதில் பார்சல் கட்டலாம். பறித்து நல்லா அதில் போட்டு சோறு போட்டு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இடத்துல உட்காந்து. நமக்கு தான் இன்றைக்கி பாக்கியம் அமையவில்லை. 5 ரூபாய் பலகாரம். இந்த காலத்தில் 5 ரூபாய்க்கு கிடைக்குது பாரு. ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, எவ்வளோ பெருசு பாரு 5 ரூபாய்க்கு. டவுன்லலாம் இப்போ 10 ரூபா 12 ரூபாய்க்கு கம்மியாக இல்லை. இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஆனால் 12 ரூபா இப்போல்லாம் போண்டா சர்வ சாதாரணமாக. ஓங்கி உயர்ந்த மலைகள். காலை நேரம் பார்க்கணும், இல்லைன்னா மாலை நேரம் பார்க்கணும். வியூ சூப்பராக இருக்கும். தண்ணி ஓடுற சத்தம் நல்லா இருக்குங்க. சூப்பர். இதுதான் எல்லாம் மேன்மேட் ஆயிடுச்சு. நாசக்கேடுகள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் பில்டிங் பண்ணி விட்ருவானுங்க. இப்போவே பாம்பே வண்டி ஒன்று போச்சு. எல்லாம் காசு மயமாகிவிட்டது. என்னத்த சொல்ல. ஸ்டாப். நீலம்பதி அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இது ஒரு ட்ரைபல் வில்லேஜ். பேர் சரியாக தெரியல. இனிமேல் தான் கூகுள் மேப்ஸில் பார்க்கணும். எப்படி ஒரு பழமை. காலையில் 7 மணிக்கு வரணும் இந்த லொக்கேஷன் இல்லையா? நல்லா இருக்கும். இப்போ வெயில் அடிக்கிறதுனால எக்ஸ்போஷர்லாம் எந்த அளவுக்கு விழுகும் அப்படின்னு தெரியல. காலையில் வந்தால் சூப்பராக இருக்கும். காட்டுக்குள்ள அந்த அம்மா போகிறாங்க. தோட்டம் அது வரைக்கும் இருக்கு, எல்லாம் தோட்டம். அதை தாண்டி தான் காடு. மலை அடிவாரம் பாரு, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதெல்லாம் அப்படியே தெரியுது. எங்கேயே யூட்டேண்ணா அவ்வளோதானே. வீடுங்க தெரியுது. 2 வீடுங்களை பார்க்கலாம். வீடுங்க எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. கொஞ்சம் எல்லாம் காங்கிரீட் பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருக்கு. பழைய ஓட்டு வீடுகள் கொஞ்சம் இருக்குது. அந்த கல்நார் வீடுகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரூஃப் போட்ட வீடுகளும் இருக்குது. உயரமான மலை வேல்முடி ரங்கநாதர் மலை. அதுதான் என்ன பார்க்கு தோப்பா. இது ஸ்ட்ரெயிட்டாக கீழே என்னன்னு தெரியல. தோப்பு ஏதோ இருக்குது. தென்னை மரம் மாதிரி தெரியல. வெயிலுக்கு சரியாக வியூ கிடைக்காது. மற்ற நேரம் வந்து நல்லா இருக்கும். This is Tholambalam Neelambadi village Koli. இன்னும் ஷெட்டு ஆடு மாடுகளுக்கு போல இருக்கு இந்த ஷெட்டு. கோழின்னா மனுஷனுக்கா இதுமா. இங்கெல்லாம் 2 in 1 இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. ஆடு மாடுக மனுஷன் எல்லாம் ஒன்று தான்.
ஆனால் 4G 5G எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு அது இல்லையா? இங்கே எடுக்காது. இல்லை ப்ரைவேட் ஃபார்ம் போல் இருக்கு. வண்டி நேராக போகுது. எல்லாம் பணம் உள்ளவனுங்க வளைச்சி கட்டிக்கிட்டானுங்க, காட்டவே எல்லாம் முடிச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் கான்க்ரீட் ஆயிரும். நீலம்பதி அரசு உயர்நிலை பள்ளியா? அது எது போட்டிருந்தா? நடுநிலை பள்ளியா உயர்நிலை பள்ளியா? நடுநிலை பள்ளி. ஓ, அப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லையா? ஓஹோ. 2 சைடும் தென்னை மரம், ரோட்டுக்கு 2 சைடும் நடுவில் ரோடு, பண்ணை வீடு. மோட்டரில் தண்ணி பாயுது பாரு எப்படி ஜம்முன்னு. இந்த சரௌண்டிங் ஏரியாவில் இந்த ஒரு இடம் மட்டும் எப்போவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஆடு மாடுகள்லாம் குளிக்கிறதுக்கு, வண்டி வாகனம்லாம் கழுவுறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். இப்போ ரியல் எஸ்டேட்லாம் வந்தங்காட்டிக்கு இதையும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் டேங்க்கும் ஒரு சென்டிமெண்ட் தான் இல்லையா? இங்கே ஒரு மரம் சாஞ்ச மாதிரி இருக்குது. இது இவ்வளோ நாளாக நான் நோட்டீஸ் பண்ணல. ஆரம்பத்தில் இப்படி தான் சாஞ்சிருந்ததா இல்லை ரீசண்டாக எதுவும் விழுந்திருக்கா என்னன்னு தெரியலைங்க. அந்த மாதிரிலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்படி சாஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்டோர்ஸ் மாதிரி ஏதோ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கான். பண்ணட்டும், நல்ல விஷயந்தான், அதெல்லாம் பண்ணு, வேண்டான்னு சொல்ல. ஒரு 4 பேர்த்திட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நல்லா பேசுறதுக்கு என்ன இருக்குது? சரி, நம்மக்கிட்ட தான் இல்லை, அப்போ யார்கிட்ட தான் நீ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பா? ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட வச்சுப்பேன்? நம்ம வீட்டுக்கு வர, எல்லாம் பண்ணுற, நம்மளோடைய தூங்குற, குடிக்கிற, தங்குற, எல்லாம் செய்கிற, இவ்வளோ உரிமை இருந்து நம்மக்கிட்ட நீ இந்த அளவுக்கு தான் பேசுறீங்கன்னா அப்புறம் யாருக்கிட்ட தான் நீ எல்லாம் ஒன்றும் புரியல. அதை தான் சொல்கிறேன் நான். அதாவது வெளிநாடு போயிட்டு நீ எனக்கு அதை செய்யன்னு கட்டாயமாக நான் சொல்லலை. ஒரு ஃபார்மாலிட்டி கேட்கலாமில்ல. இந்த மாதிரி வந்துட்டேன் பையா, இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், உங்களுக்கு இங்கேருந்து எதாவது கொண்டு வரட்டுமா, வேணுமா, அனுப்பட்டுமா, ஏதாவது சும்மா ஒரு பேச்சுக்காக செய்ய பண்ணான்னு. நமக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறதே இல்லை. சரி, நானும் கண்டுக்கிறதுல போயா. நல்லா வண்டி கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்குலாம் சூப்பர் இடம். நல்லா இருக்குது. இன்னும் சீசனு. ஆமாம், இந்த சீசன் முடிஞ்சேன்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் மே மாதம்லாம் ஒன்றும் இருக்காது, ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுமாதிரி இந்த பொங்கல். ஆமாம், இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிருக்கு, ஃப்ளோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் கீழே இறங்கும் தெரியும். நான்லாம் அங்கே வண்டி சென்டர் ஸ்டாண்டு போட்டு மக்காக எடுத்து ஊற்றுவேன், நல்லாயிருக்கும். பாரு, ஃபுல்லாக நிழலாக தான் இருக்குது இந்த இடம். ஆச்சரியமாக இருக்குது பாரு. கீழே இறங்கிறதுக்கும் அதுக்கும் இன்னும் ஓடுது அந்த ஆக்டிவா. எது பழைய ஆக்டிவாவா? ஆமாம்மா, ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஆமாம்மா, ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சிருச்சா. மணி 6:20. இப்போ வரைக்கும் டிக்கெட் கவுண்டரில் எதுவும் கொடுக்கல. டிக்கெட் கவுண்டர் இன்னும் ஓப்பன் ஆகலை இல்லையா? ஆள் இல்லை. பார்ப்போம். காரமடை ரயில்வே ஸ்டேஷன். கொசுக்கடி எப்படி பயங்கரமோ இருக்கா ஓரளவுக்கு? இப்போ வரைக்கும் இல்லை. இனிமே தான் கேங் சேரும் இல்லையா? ஓகே ஓகே. வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம் ஈவினிங் டயத்தில். வெளியே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா? பரவாயில்லையா? வரது ட்ரெயின்னு நினச்சி போகிறாங்க. லைட்டு ஷெட்டெல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. கொசு தொல்லை தான் பயங்கரமாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க பழைய காலத்தில் இருந்ததை விட.